துல்கர் சல்மான் காரை விடுவிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது தலைமைச் செய்தியாளர் திரு கார்த்திகேயன். சார் வணக்கம் சார். நீதிமன்றம் இந்த விஷயத்துல என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறது சார்? அதாவது விசாரணை ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே இருப்பதால் இந்த நிலையில் அவரை காரை விடுவிக்க உத்தரவிட முடியாது என்று சொல்லி அவர் சுங்கத்துறையினுடைய கூடுதல் ஆணையர் இருக்கிறார் கொச்சியில, அவரிடம் முறையீடு செய்யுங்கள். அந்த சம்பந்தப்பட்ட விதியின்படி முறையீடு செய்தால் அந்த தகுந்த உத்தரவை கூடுதல் ஆணையர் பிறப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்கள் எந்த ஒரு ஆணையோ கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு வழிகாட்டுதலும் கூட சொல்லவில்லை. அந்த சுங்கத்துறை விதிகளின்படி என்ன முறையோ அதை பின்பற்றி தேவையான உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என்ற நிலையில்தான் இந்த கேரள உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக துல்கர் சல்மான் சார்பில் சுங்கத்துறை கூடுதல் ஆணையரிடம் அவர்கள் முறையீடு செய்வதாக அவர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். இது சமீபத்தில் நடந்த சுங்கத்துறை சோதனை, நாடு முழுக்க ஆபரேஷன் நும்கூர் என்ற தலைப்பில் அவர்கள் பல இடங்களில் சோதனை நடத்தினார்கள். குறிப்பாக துல்கர் சல்மான் மற்றும் இன்னும் மற்றொரு முன்னணி கேரள நடிகர், மலையாள நடிகர் பிருத்விராஜ் இல்லத்தில் எல்லாம் சோதனை நடந்தது. அப்போ பல இடங்களில் நடந்த சோதனையில் பல இடத்தில் நடந்த சோதனையில் நாடு முழுக்க நடந்த சோதனையில் 39 கார்கள் பதிவு செய்யப்பட்டது. அதுக்கு துல்கர் சல்மானுடைய 6 கார்களும் உள்ளடக்கம். அதன் தொடர்ச்சியாக துல்கர் சல்மான் சார்பில் கேரள உயர்நீதிமன்றத்தில் நான் முறையான ஆவணங்களின் அடிப்படையிலேயே முறையான விதிகளை பின்பற்றியும் இது போன்ற வாகனங்களை வாங்கியதாக சொன்னார். அதன் அடிப்படையில் அவர் தனது பறிமுதல் செய்யப்பட்ட கார்களை சுங்கத்துறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் ஒரு முறையீடு செய்திருந்தார். ஒரு வழக்கை தொடுத்திருந்தார் கேரள உயர்நீதிமன்றத்தில். அந்த வழக்கை தீவிர விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் தான் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது இந்த நிலையில் நாங்கள் இதை விசாரணை போய்கொண்டிருக்கிறது, இந்த நிலையில் விடுவிக்க உத்தரவிட முடியாது, அதனால் நீங்கள் போய் அந்த சுங்கத்துறையிடமே முறையீடு செய்யுங்கள்னு சொல்லி வழக்கை முடிச்சிருக்காங்க. உத்தரவாக பிறப்பித்து முடித்து வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சார்.